ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம கான்சிட்டி படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். அர்ஜுன் தாஸ் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு கிரைம் காமெடி டிராமா மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்சிட்டி. இந்த படத்தினுடைய ஒரு ஒன் ஸ்டோரி என்னன்னு வந்து பார்த்தோம்னா, அர்ஜுன் தாஸா இருக்கட்டும், வடிவுக்கரசியா இருக்கட்டும், யோகி பாபா இருக்கட்டும், ஆனா பெண்ணா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில வந்திருக்காங்க. கடன் பிரச்சனை அது இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு. இந்த கடன் பிரச்சனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லைஃப்ல வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் வந்து ஆகுறாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச சில வாய்ப்பை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கேம்ஸ் வந்து பண்றாங்க. அவங்க 4 பேருமே ஒன்னா சேர்ந்து கிடையாது, தனித்தனியா வந்து பண்றாங்க. இந்த ஸ்கேம் பண்ணி பெரிய ஆள் ஆனாங்களா, நல்லா சம்பாதிச்சாங்களா, இல்ல மாட்டிக்கிட்டாங்களா, என்ன ஏது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்சிட்டி படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஒரு கதையை போதுமானது தான் ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணி ஒரு நல்ல படத்தை கொடுக்குறதுக்கு. அதை பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா பண்ணியிருக்காங்கன்னு தான் அவங்க சொல்லணும். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா வந்து இருந்துச்சு. படம் ஸ்டார்ட் ஆகி இந்த கேரக்டர்லாம் வந்து இன்ட்ரோ பண்ணி அதை செட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஒரு 15 to 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து படம் வந்து நகருது. அதுக்கப்புறம் படம் கதைக்குள்ள படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேகமாக வந்து போது. ஸ்கிரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோ வரைக்குமே இன்ட்ரோ பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா செமையா வந்து இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து இருந்துச்சு, லேகா வந்து இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இருக்கும் லாஸ்ட் ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா வந்து முடிஞ்சிருச்சு. இந்த படத்துடைய முக்கியமான பிளஸ் சொல்ல போனா படத்துல ஹியூமர்ஸ் காமெடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆயிருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிரிப்பு வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமெடி வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கேம் சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நியூவாக வந்து இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள்ல இருந்து இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்டாக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால வந்து படம் பார்க்கறதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக என்ஜாயபிளாக வந்து இருந்துச்சு. படத்தில் பெருசாக லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை. அன்வான்ட் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை. சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சாங்ஸ்ட போட்டு வச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மாண்டேஜ் தான் வந்து ஓடுது. இருந்தாலும் அதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக வந்து இருந்துச்சு. நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக லேகாக வந்து இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே இந்த படம் வந்து சூப்பராக வந்து வந்திருக்கும். அர்ஜுன் தாஸா இருக்கட்டும், யோகி பாபா இருக்கட்டும், வடிவுக்கரசியா இருக்கட்டும், ஆனா பெண்ணா இருக்கட்டும், 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து சில பேர் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துச்சு. குறை சொல்ல மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பிரில்லியண்டாக வந்து இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. சாண்டோட தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு மியூசிக் வந்து போட்டிருக்காரு. பிஜிஎம் இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து இருந்துச்சு. படத்துல குறையும் சொல்ல போனா இந்த படம் 2 மணி நேரம் 32 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடுது. ஸோ ஒரு 15 நிமிஷத்துல ட்ரிம் பண்ணிருக்கலாம். முக்கியமாக செகண்ட் ஹாஃப்ல ரைட்டிங் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான படமே வந்து வந்திருக்கும். அங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சொதப்பிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்க வேண்டிய படம் ஒரு நல்ல படமா வந்து ஆயிடுச்சு. இந்த படம் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 3.5. இது வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமா தான் வந்து இருக்கும். நல்ல என்டர்டைனர் மூவியாக வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டைனிங் மூவி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வரவே வந்து இல்லை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு குட் ஃபேமிலி என்டர்டைனர் மூவின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக தாராளமாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து பார்க்கலாம். இது ஒரு ஒர்த் வாட்சபிள் மூவி.